Hi dudes, I'm Dr. Suresh Sitharaman from Coimbatore, கோவையிலேருந்து உங்க சுரேஷ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டிஃபரெண்ட் ட்ரை. இது ஆக்சுவலா எல்லாருக்குமே நல்ல காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுலயே நல்ல காலேஜ்ல ஃப்ரீயா படிச்சா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரோட திங்கிங். இப்போ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, எல்லாராலையும் டாப் காலேஜ்னு பேசப்படக்கூடிய ஒரு காலேஜ் சென்னையில இருக்கு. இந்த காலேஜ்ல எனக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சா, அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வித் இன்சூரன்ஸோட நான் படிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு காலேஜ் பத்தி தான் பேச போறோம். இந்த காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்றது? இந்த ஸ்காலர்ஷிப் நான் எப்படி வாங்குறது? 4 இயர்ஸ் என்னோட ஸ்டடீஸ் நான் எப்படி ஃப்ரீயா படிக்கிறது? ஸோ டீடைல்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். நான் சில ஸ்கிரீன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன். கட்டாயமா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த காலேஜ் வேற எதுவும் இல்லைங்க, SSN. சென்னையில இன்னைக்கு டாப் கேம்பஸ், ஏன் தமிழ்நாட்டில் டாப் கேம்பஸ் பார்க்கக்கூடிய ஒரு கேம்பஸ். கிட்டத்தட்ட இந்த கேம்பஸ்ல ஜாயின் பண்ணவங்க 1 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுடைய சேலரியை வாங்கியிருக்கிறாங்க. இங்க படிக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் போய் படிக்கிறாங்க. இங்க படிச்ச கன்ஃபார்ம்டு பிளேஸ்மெண்ட் உங்க ஸ்டாண்டர்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடிய காலேஜ். எனக்கும் பிடிச்ச ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்டான காலேஜ். இந்த காலேஜுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது, ஹவு டு கெட் ஃப்ரீ சீட் இன் SSN அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். அப்ளிகேஷன் நம்ம எப்படி போடுறது, என்னைக்கு நம்ம அப்ளை பண்ணணும், நமக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, நம்ம என்னைக்கு இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்றது. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மேலும் நம்ம வீடியோ முதல்ல பார்க்கறவங்க இருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களை வந்து சேரும். என்கிட்ட ஒன் டு ஒன் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற இந்த நம்பர் 8220001151 அப்படிங்கிற இந்த நம்பர்ல நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயமா நம்ம ஒன் டு ஒன் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ எல்லா டவுட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த காலேஜ் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த காலேஜ் இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், மெடிக்கலா இருக்கலாம், லா படிக்கலாம், இன்ஜினியரிங், என்ன படிச்சாலும் அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நீங்க வந்து கட்டாயம் நம்ம ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அந்த ஸ்லைடை நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். ஃபார்ம் 1 இந்த SSN-க்குள்ள ஃப்ரீ சீட் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் 1 நீங்க ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம் 1ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த கேண்டிடேட் என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்க ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கட்டாயமா நீங்க ஃபில் பண்ணணும். அது போக உங்க ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்க ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா, அம்மா, அப்பா, பையன், அவங்க நீங்க அப்ளை பண்ற நீங்களா இருக்கலாம், உங்க தங்கச்சி இல்ல தம்பி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ், இப்போ நேம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் த அப்ளிகண்ட், அப்ளை பண்றவரோடக்கு இவங்க என்ன சொந்தமா இருக்காங்க, இவங்க மேரிடா, சிங்கிளா இருக்காங்களா அல்லது விடோவா இருக்காங்களா, சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே இந்த இடத்துல நீங்க இண்டிகேட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது முக்கியமா உங்க பேரண்ட், இப்போ அப்பா என்ன படிச்சுட்டு இருக்காங்க, அம்மா என்ன படிக்கிறாங்க, இல்ல படிப்பறிவு இல்லாம இருந்திருக்காங்களா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஃபில் பண்ணணும். எந்த வேலையில இப்ப இருக்காங்க அப்படிங்களா, விவசாயியா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கூலி தொழிலாளர் இருக்கலாம், அதை நீங்க இங்க ஃபில் பண்ணணும். உங்களுக்கான மாத வருமானம் என்ன அப்படிங்கறத நீங்க இங்க ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மா இதை நீங்க ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவங்க ஃப்ரீ சீட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத அவங்க முடிவு கொண்டு வருவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செகண்ட் ஃபார்ம் சொல்லக்கூடிய இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபார்ம். இந்த இந்த செகண்ட் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டாப்பரா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தவறா 2023 கொடுத்துருக்கோம். இது 2024 2024க்கான அப்ளிகேஷன்ல இதே தான் சேம். இதை நீங்க அப்ளை பண்ண போறீங்க. 2024க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ரெண்டாவது, அந்த ஸ்கூல்ல நீங்க டாப்பரா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஸோ இந்த சர்டிபிகேட்டை யார் கொடுக்கணும்னா உங்களுடைய HM கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் ஸோ இப்போ உங்க பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கர் உங்களுடைய +2 ரெஜிஸ்டர் நம்பர் has secured first rank in the higher secondary public examination held in இப்ப நடந்த எக்ஸாமினேஷன், அதாவது மார்ச் 2024 நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க. மே மாசம் உங்களுக்கு வந்து
ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் நீங்க இதை நம்ம அப்ளை பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுங்க. இதை அப்ளை பண்றது எப்போ அப்ளை பண்ணணும்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஏன்னா உங்க மார்க் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதை உங்க ஹெட் மாஸ்டர் கட்டாயமா அட்டஸ்டேஷன் பண்ணி சீல் போட்டு, தம்பி எங்க ஸ்கூல்ல தான் படிச்சாரு, இவர் தான் டாப்பர் அப்படிங்கறது உங்க ஹெட் மாஸ்டர் கொடுக்குற இந்த சர்டிபிகேட் நீங்க 2வது காப்பி நீங்க சப்மிட் பண்ணணும். 3வது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உடைய டேட்டா ஷீட் சொல்லக்கூடிய உங்களுடைய அப்ளிகேஷன் இதுதான். இந்த அப்ளிகேஷன்ல உங்களுடைய போட்டோகிராஃப் கொடுக்க போறீங்க, உங்க நேம், உங்க அப்பா, உங்க பேரண்ட் டீடைல்ஸ், உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க எந்த ரிலீஜனை சார்ந்தவங்க, உங்களோட மதர் டங் என்ன, நீங்க மேலா இல்ல ஃபீமேலா, உங்க கம்யூனிட்டி எது கீழே வருது, உங்களுடைய முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய மேக்ஸ்ல நீங்க என்ன மார்க் வாங்குறீங்க, பிசிக்ஸ்ல நீங்க என்ன மார்க் வாங்குறீங்க, கெமிஸ்ட்ரில நீங்க என்ன மார்க் வாங்குறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. அதை தாண்டி எஸ்எஸ்என்குள்ள நீங்க எந்த பிரான்ச் எல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு 6 பிரான்ச் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச் நீங்க என்ன ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஏஐ வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச்சா இருக்கலாம். இல்ல சில வந்து செகண்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் எடுத்துக்கிறேன் இல்ல ஈஸி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுக்கலாம். ஸோ அந்த ஈஸியை வந்து நீங்க செகண்ட் பிரான்ச்சா போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடம் என்னவோ அந்த 6 பாடத்தை நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்கறாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த 13வது பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வை டு யூ விஷ் டு ஜாயின் அப்படி இந்த ஏன் வந்து நீங்க எஸ்எஸ்என்ல படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதுக்கு 100ல இருந்து 400 வார்த்தை நீங்க உங்க உள் மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க இங்க கட்டாயமா எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே கொடுக்கப்பட்ட எல்லா தகவல்களும் உண்மையானது தான், இது எதுவுமே வந்து பொய் இல்லை அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. நான் கொடுத்துருக்கிறது அனைத்தும் ஒரிஜினல் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுத்து பேரண்ட் சைன் பண்ணணும், கேண்டிடேட் சைன் பண்ணணும், இதை நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் நான் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இது போன வருஷத்துக்கான டேட்டு. இது வந்து திருப்பியும் சொல்றேன், எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த லாஸ்ட் டேட் என்னங்கிறது நான் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய இருக்கு. அந்த ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமை ஆசிரியர்கிட்ட இருந்து நீங்க ஒரு லெட்டர் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. இந்த லெட்டர், அந்த லெட்டர் என்ன அப்படின்னா, பொருள் சிவசுப்பிரமணிய நாடார் பொறியியல் கல்லூரி கிராமப்புற அரசு பள்ளியில் பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் மாணவிற்கான கல்வி உதவித்தொகை இலவச கல்வி வழங்குதல் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி உங்களுடைய சார் வந்து இந்த லெட்டரை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதனுடைய காப்பியும் நான் என்ன அப்படிங்கறத என்னுடைய யூடியூப்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இல்ல எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு இந்த டீடைல்ஸ் வேணும்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு கட்டாயமா அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த மாடல் காப்பி நம்ம இங்க எழுதியிருக்கிறதுக்கான இந்த மாடல் காப்பி, இதே மாடல்ல நீங்க லெட்டர் டிராஃப்ட் பண்ணி அந்த லெட்டர் வந்து எங்க போய் சேரணும் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்ட இந்த அட்ரஸுக்கு கட்டாயம் போய் சேரணும். இந்த அட்ரஸ் என்ன அப்படின்னா, த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், எஸ்எஸ்என் ட்ரஸ்ட், ஓல்டு நம்பர் 19, நியூ நம்பர் 19, ஓல்டு நம்பர் 8, நம்பர் 3rd மெயின் ஸ்ட்ரீட், கஸ்தூரிபாய் நகர், அடையார், சென்னை 600020, 60020. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஃபோன்லையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். ஸோ இது எல்லா விஷயங்களும் நீங்க அப்ளை பண்ணி எடுத்துட்டு நீங்க அப்ளை பண்ணி இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கூட சேர்த்து நீங்க அப்ளை பண்ணி வைக்கணும். இது என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க. இதுல த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத அவங்க செலக்ட் பண்ணி அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முழு கல்வி தொகையும் அவங்க வந்து கட்டாயமா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸா இருக்கலாம், அல்லது ஹெச்எம்ஆ இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது பயன்படாம இருக்கலாம், உங்க சக மாணவருக்கு இது கட்டாயம் பயன்படும். ஸோ ஆல் த டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அனைத்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் சரி அல்லது ஆசிரியர்களும் சரி இதை பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எல்லாருமே இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு மூலையில நல்லா படிச்சிருக்கிற ஒரு மாணவருக்கு பண வசதி இல்லாம தன்னுடைய படிப்பு பறி போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மாணவருக்கு இது நல்ல வாய்ப்பா இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்றோம். இன்னும் வேற ஏதாவது கல்வி சம்பந்தமான தகவல்கள் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் 822111000531 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. என்கிட்ட இன்னும் ஏதாவது பர்சனலா பேசணும் அப்படின்னாலும் 950006
8004 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. 1-to-1 உட்காந்து பேசணும்னா நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா 1-to-1 நேருக்கு நம்ம உட்காந்து பேசுவோம். மக்களே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வரப்போகுது. உங்க லைஃப்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். நல்ல நல்ல விஷயங்களை சொல்ல போறோம். எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கிட்டத்தட்ட 8000 விதமான படிப்புகள் இருக்கு. எத்தனையோ நல்ல நல்ல காலேஜஸ் இருக்கு. பல விஷயம் நமக்கு தெரியாமையே இருக்கு. இது எல்லாத்தையும் தெரியப்படுத்துறது தான் நம்ம சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் மனிதர்கள். உங்களுடன் சுரேஷ், உங்கள் இதயத்திலும் இணையத்திலும். நன்றி.